जी मेरे जी मेरे ई महीने डी मेजर
பயப்படாத. எதுலாம் பயப்படாதே, இன்னைக்கு பயப்படாது. ஜி வாசி இன்னொரு ட்ரை பயப்படாத. சி மேஜர். B में bring up கேட்டா அதே கேள்வி. இப்போ லாஸ்ட் ஒரு क्वेश्चन பண்ணல. என்ன क्वेश्चन? ட்ரிபிள் கிளாஸ். வெரி குட். கீபோர்ட்ல வந்து 5 பார்ட் இருக்குல்ல, அது பேரு. ஓகே. வெரி குட். रवि फसलें பயப்பட ஓகே செகண்ட் சான்ஸ். ஓகே சரி, அடுத்த செகண்ட் சொல்லுங்க. जी मेरे नोट नेम क्लास 1 बी 1 काउंट के ना नोट नेम 2 काउंट 3 काउंट 4 वेरी गुड. பயப்படாம திரும்பி வாசி கிளியர். கண்ணை வந்து கீபோர்டு வந்து கொஞ்சம் தூரம் எடுத்து வாசி சொல்லுங்க. இன்னொரு சான்ஸ் கொடுத்தா வாசி. டைப் ரைட்டிங் மிஷின் மாதிரி உட்கார ஸ்பீடாக வாசி. இல்லை எல்லாரும் இருந்தனால எல்லாரும் பயப்பட வச்சுமே இங்கே வரும்போது பயப்பட இருந்தாங்க. வாசி இன்னொரு சான்ஸ் வாசி. இதே பாட்டு தப்பா தானே சார் வாசி. சரி இன்னொரு சார் அடுத்த சார்.
லைனோட ஃபார்முலாஸ் ஃபுல் ஃபார்முலா EGPF. ஸ்பேஸ் FSC. ஓகே வெரி குட் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி வாங்க பயப்படாத வெரி குட் அடுத்த சார் scale was G value was inner scale was C value. சரி மூணு பவுண்டுக்கு என்ன நோட் நேம் மூணு பவுண்டுக்கு என்ன நோட் நேம் வெரி குட் நாலு பவுண்டு ரெண்டாவது ஸ்பேஸ் என்ன வெரி குட் புதுநெல்வேலிக்கு நிறைய கிளாஸ் பார்க்கலாம் இவ்வளோ ட்ரை பண்ணி வந்து வாசிக்கலாம் நேற்று டூர்னமெண்ட் ஆகல அதனால நல்லா கிளாஸ் பண்ணி ஜூடி ஜூடி ரைட் சரி அப்புறம் சரி C major. Line or form है. Lines order form है.
டி மைனர், செமி பிரேக் மினி, நாட் அண்ட் மினி. லைன் என்ன பார்க்கணும், ஸ்பேஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைன் பேர் வரைவுல அது பேர் சரி ஓகே. வெரி குட். சென்ட்ரல் எல்லாம் கையில் இருக்கிறதுல சின்ன பொண்ணு சென்ட்ரலா ஜூடி ஓகேங்களா. பயங்கரமா வாசிச்சு கரெக்டா வாசிச்சு ஓகேவா. நான் எதிர்பார்க்கிறேன் கையில் சென்ட்ரலா சி மைனர் மட்டும் வாசிப்பாங்க. வெரி குட். Line or purpose. Space. Very good.
ஸ்கேல் லைன் ஃபார்ம் ரைட் அண்ட் சைன் வரையோட வேறு சரி ஜூடி சரி ஸ்கேல் மட்டும் வாசிங்க ஒரு முன்னாடியே பிரைஸ் சொல்லிடுறேன் உனக்கு தெரிஞ்ச ஸ்கேல் இந்த வெரி குட் கையில் கரெக்டா கீபோர்ட் யாரா வந்து வாசிக்கிறீங்களா எக்ஸ்ட்ரா அதாவது வாசிக்காத பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது வாசிக்கிறீங்கன்னா வாசிங்க அது ஜட்ஜஸோட விருப்பம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் தராங்க சரியா ஜட்ஜஸ் அவங்க மார்க் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் என்னுடைய எழுதி முடிஞ்சிச்சு யாராவது ஒரு தைரியமா இருக்கீங்க நான் வாசிக்கிறேன் வாசிச்ச பாட்டுலே வாசிக்கிறேன் இதே நான் 10 பாட்டு தெரியும் 10 பாட்டு எழுதினா இந்த 2 பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் சொல்லிட்டா உங்களால சத்தியம் வாசிக்க அதனால தான் உங்களுக்கு கண்ட்ரோலே நான் எல்லாருமே ஈஸியான விஷயத்தை சூஸ் பண்ணுவேன் சரி ஓகே பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஜெயிக்கிற போது பங்கேற்றீங்களா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று நான் வந்து ஒரு பைக்ல ஒரு 4 பேர் வர மாட்டாங்கன்னு நினைச்சேன் இரண்டாவது 4 பேர் வரல அவங்க பெரியவங்க ஒரு 2 பேர் வரல ஒரு குட்டி பாப்பா நான் யார் வரல நினைச்சேன் வரல நான் வராத நினைச்சும் வந்திருக்கேன் அதனால எல்லா கை கட்டுங்க எல்லாரும் ஓகேவா புரியுதா இப்போ யாரா வந்து இது மிஸ்டேக் இல்லாம பாட்டு வாசிக்கிறீங்க தாராளமா வாங்க அப்படியே நீங்களே வந்து ஜட்ஜஸ் தெரியும் சொல்லிட்டு வாசிங்க எக்ஸ்ட்ரா மார்க் ஜட்ஜஸ் கொடுத்தா ஓகேங்களா உங்களுக்கு ஏன்னா சில பேர் வந்து மூஞ்சில வந்து சில பேர் மூஞ்சில வந்து கவலை தெரியும் நம்ம தப்பா வாசிச்சிட்டோமோ தெரியுது அதனால வந்து வாசிக்கிறவங்க வாசிச்சு இது வந்து ஒரு ஸ்கேல் நீ ஏதாவது ஒரு ஸ்கேல் வாசி நீ ஒரு ஸ்கேல் ஆனா தப்பு இல்ல ஸ்கேல் நம்ம சொல்ல என்ன ஸ்கேல் சொல்லு என்ன ஸ்கேல் வாசி பி மைனர் அது டஃப்பான ஸ்கேலா இருந்து அது ப்ரூவ் பண்ணி கரெக்ட்டா வாசிச்சானா கரெக்ட்டா நினைவு கரெக்டா வாசிச்சேன் நெக்ஸ்ட் யாரா சரி
ஸ்கேல் ஏதாவது என்ன ஸ்கேல் வாசிக்க போகிறேன்? F major. வாசி. வெரி குட். ஜாசப் உங்க இஷ்டம். ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. Okay, very good. சினிமா பார்க்கலாம் அவங்களோட ஓவியம். Scale also. Scale. F major also. F major also. Okay, thank you. Thanks, Kaitan. Okay, very good. With this one. Scalars. Numbers.
ஸ்கேல் ஒரு பாட்டு தான் நீ விட்ட எல்லா பாட்டும் வாசிச்சியா என்ன ஸ்கேல் அது வெரி குட் கை கை ஜோனா வாசி ஸ்கேல் டி மைனர் டி மைனர் ஓகே scale F major. Next rest. நீங்க ரெண்டு பேர் வந்தா கடைசி very good. Very interesting. கடைசியா ஓகே சரி ஓகே ஜட்ஜஸ் ஃபியூ லைட்ஸ் உங்களை வந்து நான் எதிர்ப்பு 2 மினிட்ஸ் ஓகேவா த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் ஸோ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மியூசிக் எடுத்துருக்கு சரியா எப்படி இன்ட்ரெஸ்ட் வச்சு உங்களுக்கு மியூசிக் எடுத்துருக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுல சின்ன வயசுல அப்புறம் வேற எதாவது பார்த்தாச்சு எல்லாமே நல்லா சூப்பரா சரியா நம்ம தப்பா வாசிச்சோம் வாசிக்கிறதுல அப்படிலாம் இருக்கு ரொம்பவே நல்லா வாசிச்சோம்
ஓகேவா? அதாவது உங்க வயசுல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து ஒரு கீபோர்டு கை வச்சுக்கிறதுக்கு பத்தி எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. கொஞ்சமா ரொம்ப ரேர். நீங்க கோயிலுக்கு வந்து கீபோர்டு வாசிக்கிறதோ இல்லை வெளியே யாராச்சும் வாசிக்கிறதோ பார்க்கலாம் முடிஞ்சதால கொஞ்சம் வெளியே போகும்போது காலேஜ் டேஸ்ல ஹையர் செகண்டரி படிக்கும்போது தான் மியூசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கையை கட்டிட்டு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. பட் உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது வந்து உங்களுக்கு நீங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சிருக்கோம். சரியா? இது அப்படியே என்ன பண்ணுவீங்க? சூப்பர் சூப்பர். அப்புறம் ஓகேங்களா? இங்க எத்தனை பேர் பர்ஃபார்ம் பண்ணீங்களோ அத்தனை பேரும் அங்கேயும் பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? தேவை இல்லாம தான் இருக்கு. எல்லாருமே தேவை இருக்கு. ஓகே பண்ணீங்களா? இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஜட்ஜா வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாக்கா நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வாசிக்கணும். அந்த அளவுக்கு தான் இன்னும் படிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்க இவ்வளோ இன்வால்மெண்டா வந்து இங்க கலந்துட்டு இவ்வளோ தைரியமா பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கு. எதுக்கு அப்படின்னா பெரிய பசங்களுக்கு ஈக்குவலா சின்ன பசங்களும் அவ்வளோ அழகா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவல் சூப்பர். ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பயங்கரம், ஏன் பயங்கரன்னு தெரியல. பட் அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. எனக்கு பயந்து அதெல்லாம் விட்டுடுங்க. சரியா? பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகா வந்து எங்க முன்னாடி உட்காந்து வாசிச்சதுல ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க கொடுத்த ஹோப். சரி, பிள்ளை வீட்டில் இருக்கிறத விட கற்றுக்கொண்டோம் அப்படின்னு அவங்க அனுப்புறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு சொல்லுங்க. அண்ட் உங்களோட டீச்சர்ஸ், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு இவ்வளோ அழகா ஷைன் ஆகுறது. எத்தனை டீச்சர் நீங்க எல்லாரும் செய்ய ஒரு பெரிய வீட்டாக இருக்கும். சரியா? ரொம்ப டைம் பண்ணணும் வந்து நீங்க அவரோட டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களை இவ்வளோ அழகாக கொடுத்துட்டு அண்ட் இப்படி குழந்தைங்களாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவ்வளோ கிடையாது. லீவு விட்டா ஊருக்கு போற கேஸ் நாங்கலாம். ஸோ அப்போதைக்கு அப்படி இப்போ நீங்க லீவ் விட்டா எங்கேயும் போகாம நம்ம ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்க இன்வால்மெண்டா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஸ்கூல்லையும் இப்போ படிச்சு நம்ம ஏமாற்றதான் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைச்சுப்பீங்க. பட் இங்கே வந்து கடவுளுக்காக நீங்கள் உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க இந்த மாதிரி. அண்ட் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எதுவாக பார்க்கலாம். ஒரு சின்ன தாட் அண்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் வரேன் அந்த இன்வால்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பர். ஓகே, இதே மாதிரி எப்போவும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஜாலியாக இருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. Very good. Shiva. Jonah, கடைசியா ஜோனா மட்டும் ஒரு பாட்டு. Okay.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், யார் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்? ஃபாதர். எந்த ஃபாதர்? கடவுள் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அடுத்தது பேரண்ட்ஸ். அப்புறம் சரி, ஓகே, ஃபாதர் தேங்க்ஸ் சொல்லணும். அதை மறக்காதீங்க. இந்த பொருள் வாங்கினதுக்கும் என்னை அனுப்பிச்சு வச்சதுக்கும் அவர் காரணம், அவருக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் யாரு? ஃபாதர். ஃபாதர் வந்து இந்த வாய்ப்பு அவர் அனுமதி கொடுத்தாதான் இது நடக்கும். கரெக்டுங்களா? அவருக்கு அதுதான் முக்கியம். எல்லா விஷயமும் என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யணும். அவங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது நடந்தது, சாத்தியமாச்சு இந்த 25 நாள். அதுக்கப்புறம் யாரும் தேங்க்ஸ் சொல்லணும்? அவர் தான் எனக்கு சாப்பாடு வேலைக்கு கொடுத்து, டீ கொடுத்து, எனக்கு ரிமைண்ட் பண்ணி எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணது பீட். சரிங்களா? ஓகே, நீங்க ஃபாதருக்கு பேசுறாங்க. அம்மா குட் மார்னிங். நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? எத்தனை நாளாக கிளாஸ் போகிறீங்க? 25 days. இது வந்து நீங்க நினைச்சதோ நான் நினைச்சதோ இல்லை, கடவுள் நினைச்சது இல்லை. நான் வந்து நிறைய போகிற இடத்துலலாம் நிறைய வேலை செய்வேன், செஞ்சு அது பழக்கம். வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து அப்படி வேலை செய்யும்போது எனக்கு இன்னொரு காலத்தில் சொன்ன ஒரு சவால் என்னன்னா, நீ அந்த ஊரில் என்ன வேணா செய்யலாம், பயிரை மட்டும் உன்னால் மாற்ற முடியாது, வயரில் கை வச்சின்னா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு சொல்றது. இதுக்கு முன்னாடி இருந்த பங்குல எந்த பங்கு, அந்த பங்குல யாருமே அதை போய் கண்டுபிடிக்கிறது இல்லை. அந்த பங்குல ஒரு 4-5 பார்ட்டிங்க இருப்பாங்க. அந்த 5 பார்ட்டியும் ஒவ்வொரு பார்ட்டி அப்படின்னா இதை நாம் தவறா சொல்றதுக்கு இல்லை, சூழ்நிலை இப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு. என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் நம்ம இப்ப பேய்மயக்கும், ஜென்மபாவம், அந்த பாவம், மாசிலகனி இதெல்லாம் போட்டீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி அந்த இதே மறந்துடும். நமக்கு என்ன பார்க்கணும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டியூன்ல போடுறாங்க. அது சிரிப்பா இருந்தாலும் அது வேதனையா இருக்கு. பூச வைக்கும் பொழுது பூச வைக்க தோணாது. அது கஷ்டமா, உண்மையாவே அது அவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ பார்த்தியா நான் பார்த்தேன், நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன், நான் லாஸ்ட் முடிக்கிறேன், என் குரல் எழுத குரல் எழுத. இதெல்லாமே அங்க இருக்கிற சங்கடங்கள். உங்களுக்கு புரியுதான்னு பேசுறது. அப்புறம் இவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலையில அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, நம்ம நிறைய வேலை செஞ்சிருக்கிறோம் போனவங்களும். ஆனா அவர் சொல்றது எதை வேணா செய்ய முடியும், செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா அவனால பயிரை மட்டும் மாற்ற முடியாது சொல்லுங்க. நான் எதையும் மாற்றணும்னு நான் போறேன், என் வேலையை செய்யறதுக்கு நான் போறேன், இதுதான் அன்னைக்கு சொல்றேன். ஆனா கொஞ்ச நாட்கள் அங்க போய் ஒரு மாசத்துலயே ஒரு பிரதரை நான் கூப்பிட்டு இதுக்கு மினிஸ்ட்ரிக்காக வந்து எனக்கு உதவி பண்றதுக்கு, இந்த திருவழிபாட்டில் உதவி பண்றதுக்கு, மற்ற காரியங்கள் உதவி பண்றதுக்கு ஒரு பிரதர் கூப்பிட்டுருந்தேன். அவர் பொழுது கொஞ்சம் கீபோர்டு வாசிப்பாரு, ரொம்ப ஃப்ளூவெண்டா வாசிக்கிறாரு, ஒரு வாசிப்பாரு. ஓகே, அடுத்ததாச்சா சரிட்டு பொழுது நான் பிரதர் அந்த ஃபயர் கிளாஸ் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா கீபோர்டு இல்லாம தான் நம்ம பாட்டு பாடுவாங்க.
அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திசையில போறது. அதனால ஒண்ணுமே ஒரு சிங்க்ரனைஸ்டா இருக்காது. இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதனுடைய சீரியஸ்னஸ், இது எதுக்காக இப்படி செஞ்சாங்க, இதனுடைய பின்புலம் என்ன, எதுக்காக உங்களுக்கு லீவ் நாள் சுத்த விடாம செய்யறதுக்காக மட்டும்தான், இதுக்கு என்னுடைய பின்னணிக்காக சொல்றது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரதர் வந்தாரு, வாசிக்கிறதுக்கு வந்து நான் சொன்னேன் கோயத்துக்கு போய் பாருங்க. அந்த நான் சொன்னேன் குழந்தைங்களையும் கூட சேர்த்துக்கீங்க. அந்த 5 அம்மாங்களையும் கூப்பிட்டு நீங்க மட்டும் பாடுங்கன்னு சொல்லல, நீங்க பாடுங்க, குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க வந்து பாட ஆரம்பிச்சாங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th இந்த மாதிரியான குழந்தைங்க ஒரு 6-7 குழந்தைங்க வந்தாங்க. இப்போ இந்த குழந்தைங்க வந்த உடனே அந்த குழந்தைங்க இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பாடுறாங்க. அவங்க கூட இவங்களால ஒத்து போக முடியல, நின்றுட்டாங்க. இப்ப நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், விட்டுட்டு போகணும்னு நம்மளை தொத்தி விடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்க ஒரு ராத்திரி ஒருத்தர் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் வாசிக்கிறவருக்கு என்ன சொல்றது, அந்த டெப்போ மட்டும்தான் கொடுப்பாரு, ரிதம் மட்டும்தான் கொடுப்பாரு, தவிர அவர் வாசிக்க தெரியுது. போன ஃபர்ஸ்ட் நாள் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இஸ் நாட் ஏபிள் டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவருக்கு பிரச்சனை. நான் என்ன சொன்னேன், அவரையும் நான் தள்ளி விடுவேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு பூசை ஒரு வாசிச்சுட்டு இருந்தாரு, ஒரு எக்ஸல் அது வாசிச்சுட்டு இருந்தாரு. வந்து அவரு சண்டேஸ் மட்டும் கொஞ்சம் வாசிச்சு கொடுக்க முடியுமா, உங்க பங்கு சங்கத்தை நான் அனுமதிக்கிறேன். அவர் கேட்க அவரும் சரி ஆச்சு. அப்புறம் அவரும் வந்தாரு, போனது நடந்தது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து வாசிக்கும் பொழுது நான் அந்த ஏற்கனவே வாசிச்சுட்டு இருந்த சாரை நான் வேணா சொல்றேன். அந்த சாருடைய வழிகாட்டுதல்ல இந்த பயர் நடக்கும். இது யாரையுமே விலைக்கு விடல, யாரையுமே அப்பாவோட சொல்லல, எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கடைசியா நடந்தது என்னன்னா, அந்த சாரும் விலைக்கு போயிட்டாரு, அந்த பாட்டிகளும் போயிட்டாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க மாதாட்டிகளை பார்த்தாங்க, மாதாட்டிகளை போய் பார்த்தாங்க. அதுதான் அதனால எதுக்காக சொல்றேன்னா, இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்றது கிடையாது. நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய சுய தலகணத்துக்கு, கர்வத்துக்கு, ஈகோவுக்கு தீனி போடும் பொழுது சுத்தமா அடிப்பட்டு எங்க போனாலும் நானும் இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் உங்க புரியன்னு தெரியல. பட் ஐ டெல்லிங் தி ட்ரூத். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு உங்களை கடவுள் இந்த நிலையில எல்லாரும் குழந்தைங்களும் வெயில்ல நான் பார்த்து வரணும் நிறைய எல்லாரும் வெயில்ல விளையாட்டு எல்லாம் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். வெயில்ல போய் விளையாடுறது தான் கேள்வி. ஆனா அந்த சூழ்நிலையில உங்களுக்கு கடவுள் இந்த ஒன்று ஃபேன் போட்டு உட்கார வச்சு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா கடவுளுடைய சித்தம். அதுக்கு காரணமா இருந்த ஒவ்வொரு உள்ளும் ஒவ்வொரு நபர் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? அம்மா அதனால கடவுள் நம்புக்காக அப்புறம் இவங்க சொல்லி கொடுத்தவங்க, அதுக்கு உதவியா இருக்கவங்க எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கணும். சரியா? அம்மா வேலை தூக்கம் வந்துருச்சா? இப்ப இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, ஆள் இல்லை. நம்ம ஊர்ல இருந்து பாட்டு பாடத்துக்கு போறாங்க, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அதே பக்கத்துல வராங்க. இதே வேலையை நானும் பண்ணுறேன். நான் இருந்த பங்குல கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வெளியூர் கூட்ட. இன்னும் 10 நாட்கள்ல அந்த ஒரு பூசைக்கு ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு நான் சாமி பூசை வச்சுக்கிட்டு நான் போய் பண்ணிக்கிட்டு பூசை வைக்கணும்னா ஓகே. அதனால அந்த அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன, வாய்ப்புகள் இன்னொரு சில வார்த்தை இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சிலர் அந்த இருக்கிற அந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. நல்ல போல அவங்க வாசிக்கணும் அப்படின்னு வாசிச்சா நான் இல்லைன்னாக்க நான் இல்லைன்றத அவங்க ஃபீல் பண்ணணும். எப்படி நான் இல்லைன்னாக்க நான் ஓ சார் இல்லையா, ஓ இன்னைக்கு பிரதர் இல்லையா, இன்னைக்கு அதுக்கு வாசிக்கிற அம்மா இல்லையா, பாடம் இல்லையா, இது என்னை பத்தி பெருமைப்படுத்தி பண்றா கடவுளுக்காக இருக்கு, அவரை ஆராய்ச்சிக்கு அவரை புகழத்துக்காக நம்ம இந்த வாசிக்கிறோமா பாடலாம் தெரியல. அது என்ன சொல்ல, நான் சாகிற வரைக்கும் நானே வாசிச்சிருந்தாரு.
அப்படின்னா அதுக்கப்புறம் யார் வாசிப்பாங்க? நான் சொல்றேன், ஊர் பேர் சொல்லி சொல்றேன். எரியூர் நம்ம விக்காரனுடைய அதுதான் எரியூருடைய பங்குல அவர் வாசிக்கிறது. அவர் சொல்றாரு, நான் வாசிச்சுக்கிட்டே செத்துன்னு. நீங்க செத்துட்டீங்களா, யார் வாசிக்கிறது? அன்னைக்கு உங்களுக்கு செத்தது புதுசு யார் வாசிக்கிறது? ஃபாலோ இருக்கணும்ல. இன்றைக்கு அந்த வேலை இல்லை. ஆனா இன்னைக்கு இத்தனை பேருக்கு வந்து உருவாகி இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் எல்லாம் நல்லா வளரணும். நீங்க வளரும் பொழுது இந்த மியூசிக் சென்ஸ் வந்து உங்களுக்கு தலைகணத்தை கொடுக்கூடாது, தாட்சியை கொடுக்கும். நீ ஒரு பாட்டு வாசி, நான் ஒரு பாட்டு வாசிக்கிறேன், இல்ல நீயே வாசி, அப்படி சொல்ற மனப்பக்குவம் வளரும். நீ பாடு, நான் பாடு, நீ பாடு, அந்த ஒரு மனப்பக்குவம் வளரும். அதுதான் வந்து வளர்ச்சி. அதுதான் வந்து என்ன சொல்றது, அந்த பிராட் மைண்ட் அது வரணும். நான் மட்டும்தான், நான் இல்லைன்னா இப்ப என்ன அத்திப்பாக்கம் சாமியார் இல்லைன்னாக்கா அத்திப்பாக்கமே இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் கடவுளுக்கு தெரியும். இந்த சாமியார் மட்டும்தான் அதிசயம் கிடையாது. இந்த யாரு கான்வென்ட்ல அவர் மட்டும்தான் அதிசயம் கிடையாது. அவர் இல்லைன்னா அந்த இடத்துல கடவுளுக்கு தெரியும். ஆனா என்ன நினைக்கிறோம், நம்ம ஆப்ஷன்ஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம். சாமியார் இல்லைன்னாக்கா நான் சொன்னேன், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண. நீ என்ன எதுக்காக சொல்லல, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நீங்க ஆரம்பிச்சிருக்க. அப்போ நம்ம காத்திருக்க ஒருத்தர் வெயிட் பண்றதாகவோ, நம்மள ஒருத்தர் காத்திருக்காகவோ, நம்மளுடைய வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு நாள் அது நிலைக்காது. வளரும் கடவுள் முன்னாடி தாட்சியான உள்ளத்தோட கத்துக்குங்க. கடவுளுடைய ஆசிரியர் கத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு கடவுள் நிறைய உதவி செஞ்சிருக்கிறார். அதுக்கு கடவுள் உங்களுக்கு பார்த்து சொல்லிக் கொடுத்தவங்க உங்களுக்கு உதவியா இருக்காங்க. கத்துக்கிட்ட பிள்ளைங்க எல்லாரையும் கடவுள் பயன்படுத்து. சரியா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? எத்தனை பேர் வாசிப்பீங்க? எல்லா இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்த அழுத்ததை அவர்களுக்கும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்குதாரரை கேட்டவங்களே பங்குதாரர் வந்து அதுக்கு எந்த தயக்கமும் இல்லாம அவர் சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஊரில் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் சொன்னதுக்காக அவருக்காக கோடான கோடி நன்றி. அதே போது நமக்காக சகோதரர் கிளாஸ் எடுத்தார் இல்லைங்களா, அவரு இந்த ஒரு மாத காலம் 5 நாட்கள் உங்களோடு இருந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நீங்க கேட்கிற அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்க எப்படிலாம் செய்யணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருப்பாரு. உங்களுடைய சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரதர். அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை காலத்தை ஒதுக்கி நமக்காக வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய பயணம் தொடர்றதுக்கு அவங்க ஒரு காரணம். சரிங்களா? யாரையும் மறக்கக்கூடாது. ஸோ இவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த இசை பயணத்துல நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னா இவங்க தான் உங்களுக்காக வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களையும் மறக்காதீங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணணும், கிரேட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லலாம். உங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லி அடுத்தபடியாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம பிள்ளைகளை அனுப்பணும் அப்படின்ற ஒரு இடத்தோட இருந்ததாக அவங்க நினைச்சிருக்காங்க. போட்டோ கத்துக்கணும் எல்லாம் ஒரு சில நினைச்சிருக்கலாம். அதனால இந்த 25 நாள்ல 20 நாள்ல என்ன கத்துட்டு போறாங்க பசங்க.
அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். ஆனா அது முக்கியம் இல்லை. இந்த வாய்ப்புகள் கிடைக்காம எத்தனை கோடி மக்கள், எத்தனை லட்சம் மக்கள், இளைஞர்களுக்கு பெரிய ஒரு காத்திருக்கும் அந்த வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல கடவுள் பேசணும். புரியுதா? இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, முதல் புள்ளியை வச்சிருக்காங்க. இந்த புள்ளிய நீங்க எந்த வடிவத்துல தான் பாத்தீங்களா? புரியுதுங்களா? நீங்க இந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய பில்டிங் ஆகலாம், இல்ல உங்களுக்கான அந்த உங்களுடைய கற்பனையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை புள்ளி வச்சு ஆரம்பிச்சு. ஸோ அதனால உங்களுக்கும் உங்க பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்க என்ன பயிற்சி எடுக்கணும், தொடர்ந்து நீங்க நல்லா பண்ணணும். சரிங்களா? அதுக்காக நன்றி. அதுக்காக நீங்க கை தட்டணும். அருட்பணியாக அன்பு. சரிங்களா? அவர்தான் வந்து இருக்கு முதல் என்னது முதல் அச்சாணி. அவர்தான் முதல் உங்களுக்கான விதைச்சிருக்கிறார். சரிங்களா? இது மரமா வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. ஸோ அவருடைய இந்த ஒரு விதை வந்து பெரிய மரமா இருக்கணும், ஒரு ஆலமரமா, அரச மரமா, எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய, ஐ மீன் எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய நல்ல மரமா நீங்க வளர்ந்துக்கணும். சரிங்களா? ஒரு பொசசிவா, ஒரு செல்ஃபிஷா, அந்த மாதிரியான ஒரு தூயதா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாத சொன்னார்ல, அந்த மாதிரி யாரும் இல்லாம எல்லாரும் தான் பரந்த மனப்பான்போட எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்யணும், சேவை செய்யணும், இந்த ஒரு பயிற்சியை எல்லாரும் செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க செய்யணும். சரிங்களா? நீங்க நல்லா மேல பார்க்கும்போது அதே நீங்க செய்யணும். அதுக்காக பாதுகாப்பு மனமார்ந்த, அதே மாதிரி நம்மளுடைய ஜபம் கலந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்கணும். சரிங்களா? அவருக்காக தினந்தோறும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அருளந்த முறையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, டெய்லி அவருக்காக சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு அருளந்த முறை மட்டும் சொல்லுங்க. வேற எது செய்ய அவருடைய இறை சிந்தனைகள், புரியுதா? இறை சிந்தனையும் அவருடைய இந்த பக்தி முயற்சிகளும் இன்னும் நிறைய செய்யணும். அதுக்காக உடம்புல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஊருக்காக செய்கின்ற குருக்களாக இருக்கட்டும், கண்ணியர்களாக இருக்கட்டும், இல்ல சாதாரண மக்கள் இருக்காங்க நம்மளோட நம்மளோட கடவுள் வாழணும், இந்த மாதிரி நினைக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்காகவும் வேணும். புரியுதா? சாதனை தான் செய்தாரு, செய்யறாங்க. நம்மளுக்காக சமூகத்துல செய்கின்ற ஒவ்வொரு சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்காகவும் வேணும். அவங்களும் நம்ம ஒரு விதத்தில் நமக்கு எல்லாருக்கும் அது பயனளிக்கிறது வந்து என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். புரியுதாப்பா? சரிங்களா? பிஸ்கெட் கொடுத்தாங்க, கூலேஸ் கொடுத்தாங்க, புரியுதா? இதுதான் இந்த ஒரு இது வந்து கடைசி காலம், உன்னுடைய காலம் கடைசி காலம் பத்தியா, இது மறக்கவே மாட்டேங்குது. இந்த நிகழ்வை பிறப்பை யாரும் மறக்க முடியுமா? பிறப்பை யாரும் மறக்க முடியுமா? முதல் வகுப்பு படிக்கிறீங்க, ஒன்றாவது படிக்கிறீங்க, அதை மறக்க முடியுமா? மற்ற கிளாஸஸ்லாம் நீங்க மறந்துடுவீங்க. பிறப்பு முதல் வகுப்பு படிக்கிறீங்க, அது மாதிரி இப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, இசை ஞானத்தையும் இசையிலேயே என்ன பண்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கால எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் மறக்க முடியாது. நான் சொந்த வயசுல இருக்கும்போது நான் இந்த வயசுல இருந்தா இதை நான் படிச்சிருந்தேன், இந்த மாதிரி லெக்சர்ஸ் இருந்தாங்க, இந்த சார் வந்தாரு, இந்த ஃபாதர் இருந்தாங்க, சொல்லி தந்தாரு, எங்களுக்கு ஒரு ஃபாதர் இருந்தாரு, இவங்க தான் எங்களுக்கு என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? when you are age of 40 or 45 ஏதோ அதான் நீங்க முடிச்சிருக்கீங்க. இது அடுத்த தலைமுறைக்கு நீங்க தான் பண்ணணும். இப்ப இந்த தலைமுறைக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு, நீங்க என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு நீங்க அதை கொடுக்கணும். சரிங்களா? அதனால செய்யுங்க. உங்களுக்காக கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம், நல்லா வரும். சரிங்களா? உங்களுக்காக நம்ம மாதிரி நன்றிங்க. நன்றி. யாராவது பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அன்பு பாலத்துக்கு தேங்க் பண்ணோம்.
ஏன் அப்படின்னா எந்த பங்குமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்கல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பங்கு பார்க்கறதுக்கு ரொம்ப, ஏன்னா நம்ம சர்ச்சில் ப்ராக்டிஸ் பண்ணது, அங்கே ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணதுலாம் இருக்கு. அதுக்கும் கரண்ட் பில் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் இடிக்கும் அவங்களுக்கு, அதையும் பார்த்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பீட்டர் அண்ணா அவங்களுக்கு மியூசிக் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான எந்த இருக்கவே மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தேங்க்யூ சார். அண்ட் ஜட்ஜஸ்க்கு தேங்க்யூ. பேரண்ட்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறதால எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஊரில் நிறைய பசங்க இருக்காங்க, இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஒரு 20 நம்பர்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுறதால அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. வந்திருந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய வேலை இருக்காங்க விட்டுட்டு பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வந்து பார்க்கறதுக்காக வந்து பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பராக பண்ணிக்க தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மியூசிக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு நல்லா சொல்லுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ், ஜட்ஜுக்கும் தேங்க்ஸ், வீட்டில் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சார் வந்து ரொம்ப பயமாச்சு. ஜாலியாக பேசிக்கிட்டு அவர் ரொம்ப எனக்கு பிடிச்சிக்கிச்சு. Thank you for giving me the opportunity, Father. அண்ணா உங்களுக்கு தேங்க்யூ. மியூசிக் சார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. Father ரொம்ப தேங்க்ஸ். ஐயா ஐயா Hey.